கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:15 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை உக்காமை கர்த்தரிடம் சொல்லுவாம். உள்ளமதின் பாரங்களை உக்காமை கர்த்தரிடம் சொல்லுவாம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசுவன் தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசுவன் தாதரிப்பார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்புமிகு அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்புமிகு அண்ணல் இவர், அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகையால், அந்த ஆகையால கனெக்ட் பண்ற ஒரு வார்த்தை இது. ஆகையால் என்ன நம்ம பார்த்துக்கிட்டோமா? கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப பவுல் என்ன செய்கிறார்னா, ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அது என்னன்னா பந்தய பொருள். பந்தய பொருள் என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு ஆகையால். அப்ப ஆகையால்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அது ஒரு லிங்க். லிங்க்னா என்ன அர்த்தம்னா, அது ஒன்றோடு ஒன்று இணைக்கிறது. ஒரு பெரிய கதவு இருக்கு, ஹிஞ்ச் இருக்கு, ஹிஞ்ச் அப்படி அதை சப்போர்ட் பண்றோம். ஆகையால் இந்த ஆகையால எப்படி சொல்றாருன்னா, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும். பவுல் இவ்வளவு நேரம் தன்னை குறித்தே சொல்லிட்டு இருந்தார். நான் பட்ட பாடு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார். இப்ப மற்றவர்களையும் சேர்த்துக் கொள்கிறேன். இன்னொரு அருமையான காரியம், இது எனக்கு மட்டும் கிடையாது. தேறினவர்கள், அந்த தேறினவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், தேறினவர்கள். தேறினவர்கள்னா என்ன அர்த்தம்னா, ஓட்ட பந்தயத்தில் ஓடணும், ரன் ரன் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஓடணும். ஆண்டவருக்காக நீங்க எதையாவது செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? நல்லது, உண்மை மொத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்திலே நான் அதிபதியாக வைப்பேன் ஆண்டவர் அழைப்பார். சரி, அதனால அந்த தேர்ந்தவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனம்.
இந்த சிந்தையா இருக்கணும். இந்த சிந்தையில எந்த சிந்தை? அதான் 14 பரம அழைப்பின் பந்தய பொருள் இலக்கை நோக்கி தொடங்குகிற சிந்தை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க கிறிஸ்தவர்கள் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்துல இருப்பாங்க. ஒரு நபர் அவங்களுக்கு சொல்லியிருக்க, மில்லர், ஜானகி அம்மாளுக்கு தெரியும், மில்லர் அவர் பேர். பக்கா இந்துவா இருந்தாரு, ஏகப்பட்ட கடன். அவருக்கு ஒரு கையில ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய ரூபா, அவர் ரூபா கிடையாது. இவர் நினைச்சார் நம்ம எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும். ஒரு ஹோலி லேண்ட் டூர், பெனிஹின் அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஏற்பாடு ஒன்று டூர், காஸ்ட்லியா இருக்கும். இவர் அவர் காசா போயிட்டார். அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தை வருகிறது. என்ன சிந்தை வருதுன்னா, பைபிள் இயேசுலாம் இருக்காங்க, ரைட்டு தான், ஆனா உண்மையிலே இங்கதான் பிறந்தாரா? அவருக்கு ஒரு சிந்தை வந்துச்சு. அவர் கூட ஃப்ரெண்டு, ஒரு ஆள் ஃப்ரெண்டுனா இந்த குரூப்ல அவரு வேற ஒருத்தர், ஆனா அவர் ஒரு கிறிஸ்தவர், 2 பேரும் சேர்ந்து போறாங்க. போகும்போது இந்த கயிற்றுல கயிறெல்லாம் கட்டியிருந்தார். எல்லாத்தையும் கயிறு, கழுத்துல கயிறு, கொட்டை எல்லாம் இருந்துச்சு, பட்டையெல்லாம் போட்டிருந்தாரு. ஆனா யோர்தான் நதியில எங்க நம்முடைய ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரு, அங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் சால்வ் பண்ணார். நான் ஜெபம் பண்ணோம், அது வேற. சால்வ் பண்ணிட்டு அப்புறம் சிந்தை மாற்றிடுச்சு. அந்த சிந்தைக்குள்ள பிசாசு வர ஆரம்பிச்சிட்டான். பிசாசு வந்து ஆரம்பிச்ச உடனே இயேசுவை விட்டுட்டான், அந்த பந்தய பொருளை விட்டுட்டார். விட்ட பிறகு ஆண்டோடைய ஆசீர்வாதம் அவரை விட்டு போயிடுச்சு. போய் எங்க ஆரம்பிச்சாரோ, இந்த ஸ்கொயர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர்னா அப்படி ஒரு சாதனம் போடும்போது அந்த ஸ்கொயருக்கு திரும்ப வந்துட்டார். இது எதுக்காக சொல்றேன்னா, சிந்தை, அந்த பரம அழைப்பை பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்றத நம்ம ஒரே ஸ்பீட்ல தான் ஓடணும். இதற்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம பார்க்க வேண்டிய வேலை. அவர் நம்மளை எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்மை என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10:14 பூரணப்படுத்துகிறார். ஏனென்றால் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவர். இப்ப நம்ம ஒரு ஓட்டத்துல இருக்கிறோம், ஓட்டத்துல ஓடி முடிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல இலை பாருகிறோம்ல, அப்ப என்றென்றைக்கும், அதுவரை நம்ம குறை உள்ளவர்கள் தான். நீங்க கேட்கலாம், என்ன அப்படி பேசுறாங்க, எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். ஆனால் எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல 13வது வசனத்துல, இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக காத்துக்கொண்டார். இந்த சத்துருங்கிறது சாத்தான். இந்த சத்துரு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியை உண்டாக்கும். நீ அந்த தப்பு செஞ்சல, நீ இது பண்ணினேல, இது நீ அதை பண்ணினேல, நீ அப்படி பார்த்தே இல்லை, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா அவனை என்ன செய்யணும், பாதப்படி ஆகும் வரை, அந்த பாதப்படி ஆகிட்டு, ஏனென்றால் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை இணைக்கிறார். சத்ரு அழிக்கப்படணும், நம்மளை பூர்ணப்படுத்தணும். சத்ரு இன்னைக்கு இருக்கான், சாத்தான் 100% இருக்கான், அதுல சந்தேகம் இல்லை. அவனுடைய முழு முயற்சியோடு என்ன செய்யறான், ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னதை திரும்ப சொல்ல வேண்டியது. சத்ருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தை அழிக்கிறது. 83வது அதிகாரம் நம்ம ஃபுல்லா தியானிச்சு, நம்ம அந்த சங்கீதத்துக்குலாம் போகிறது. ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சத்ரு இஸ்ரேல் தேசத்தை அழிக்க பார்க்க, ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வல்லமையை காட்டுகிறார். இது வர மொசாட்னா எனக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இப்ப இந்த மோசாட்ல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம பார்க்கணும். அதாவது சிங்க குகைக்குள்ளேயே போய் சிங்கத்தை கொன்னுட்டு, நான் தான் அந்த சிங்கத்தை கொன்னேன்னு யாருக்குமே தெரியாது, டிக்ளேர் விட்டு வெளியே வந்துடுறாங்க. இது எதற்காக இதை ஆண்டவர் காட்டுகிறார்னா, என் பிள்ளைகளுடைய ஞானத்தை பாரு, உனக்கும் எல்லாம் இருக்குது, உலக பிரகாரம் ஞானம் எல்லாம் இருக்கு, என் பிள்ளை இருக்கிற ஞானத்தை பாரு. அப்ப சத்ரு, இந்த சத்ரு இப்ப என்ன செய்யறான்னா, கொஞ்ச நாளா குயட் ஆயிரும். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம இனி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சீரியாவை பார்த்தோம் எல்லாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்ல விரும்புறேன்னா, சத்ரு, இந்த சத்ரு அது ஃபோர்ஸ் கூடிக்கிட்டே போகும். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்க மேல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு நாள் வரும்,
பாருங்க, இதுல 10வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துடைய சரீரம், இந்த சரீரம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் எனக்காக, இந்த பூமிக்கான சரீரம் எனக்காக, இந்த சரீரம் என்னுடைய பாவத்தை தன்னுடைய சரீரத்தில் சுமந்துட்டான். நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறேன். நிறைய நேரம் பிரச்சனை எங்க வருதுன்னா, சத்தியத்தை நமக்கு புரியாம இருக்காது. அந்த விசுவாசங்கிறது உங்க வாழ்க்கையை அசைச்சு. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்திலே விசுவாசமாயிரு, பிதாவினிடத்திலே விசுவாசமாயிரு, உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. இந்த அவசரம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். நான் பிரச்சனை வரும்போது கலங்கிடும். சரி பாருங்க, 10வது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி சித்தம், காட்ஸ் பிளான், இந்த காட்ஸ் பிளான் மாறவே மாறாது. இப்ப நம்ம ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு செஞ்சு வச்சுட்டார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த சரீரம் ஒரே தரம் பலியிடப்படுகிறது. அந்த சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால நம்மளை என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக்குகிறார். சரி, ஓடிக்கொண்டே இருக்கணும். இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணுங்கிறத வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 11வது வசனத்துல இது ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு கொடுக்கிறார். கவனம். 2 கூட்டத்தார் இதுக்குள்ள பார்க்கணும். ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். இந்த கூட்டத்தாட்ட நீங்க போய் பேசவே முடியாது. ஏன்ப்பா நீ இப்படி இருக்க, நீ தப்பு செய்யறது தப்பு இல்லப்பா. நடந்த சம்பவத்தை இப்ப நடந்த சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் ரட்சிக்கப்பட்டப்ப என்னுடைய அண்ணனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ஜலால், அண்டன் பேக்கரி ஓனர். உங்களுக்கு தெரியும், மீசையெல்லாம் பேசுவார். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார், எப்பா உன்னைய பத்தி எனக்கு நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி என்ன நம்ம லைசன்ஸ் மகன் எப்படி மோசமா வாழ்ந்துகிட்டு இருக்கான், நம்ம இவன்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் பண்ணுவோமா, கொஞ்சம் உனக்கு ஆலோசனை சொல்லுவோமா, சரி தப்புப்பா அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் வராமலே நீ ரட்சிக்கப்பட்டேன், சந்தோஷமா இருக்கட்டேன். நான் கொஞ்சம் லேசா சிரிச்சுக்கிட்டு சொன்னேன், அண்ணே நீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கிழிச்சு தொங்க விட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்றா, நீங்க என்னெல்லாம் சேட்டை பண்ணீங்கன்னா அண்ணே எனக்கு சொல்லியிருக்காரு. அப்படியே தலை பண்ணிட்டு புரியுது உங்களுக்கு? நீங்க பண்ண சேட்டை விட நான்லாம் ஜாஸ்தி செய்யல. அப்படி உங்களை சொல்லி உங்க மூக்கறுத்து அனுப்பியிருக்கேன். ஆனா ஆண்டவனை ரட்சித்தார். அவங்க வீட்டுக்கு நானும் என் மனைவியும் போயிருந்தோம். நான் பைபிள் எடுத்து, அப்ப நான் சொல்றது ரட்சிக்கப்பட்ட பைபிளோடய நான் இருப்பேன். சில வசனங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். அவருடைய மனைவி இப்ப மறிச்சிட்டாங்க. அவங்க அப்படியே வந்தாங்க, ஒரு வசனத்தை சொல்றாங்க, பிந்தினவர்கள் முந்திட்டாங்க, முந்தினவர்கள் பிந்திட்டாங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு புரியுது, இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், முந்திட்டோம். இதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கூட்டத்தாருக்கு அவங்களுக்கு புரியாது. நான் தான் இருந்தேன். அநியாயம் சொல்லுகிறவன் இன்னும் அநியாயம் செய்யணும், அசுத்தமா இருக்கணும் அசுத்தம். ஆனா நீதியுள்ளவன் இன்னும் நீதியாக ப்ராசஸ் ஓடணும். நீதி செய்யணும், இன்னும் நீதி செய்யணும். அடுத்தவங்க பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கு. அதுலயும் அதுல முடிவே கிடையாது. பரிசுத்தத்துக்கு எல்கையே கிடையாது. ஆனா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதுக்கு தொடர்ந்து ஒரு ஓடிக்கொண்டே இருக்கணும். சரி, நமக்கு இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மகிமை அடையும். மகிமைன்ற ஒன்றை நம்ம அடையிறோம். இந்த மகிமைங்கிறது நமக்கு கிடைக்கும் போது தான் நம்முடைய போராட்டம் எல்லாம் முடியும். பிரதர் ஆர் ஸ்டான்லி அவருடைய கஷ்டத்தை கட்டத்தான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்துச்சு. அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு வயதான பாஸ்டர் ஒரு வாலிபனை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிறார். அந்த தம்பி வழி நடத்துற தம்பி பாஸ்டர் வந்து கேட்கிறாரு, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஜாலியா இருந்தேன், இப்ப ஏகப்பட்ட போராட்டம் இருக்குது, என்னைக்கு பாஸ்டர் இந்த போராட்டம் எல்லாம் முடியும்? அவர் சொல்லுகிறார், எனக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நான் சொல்லுவேன். அவருக்கு ஒரு 78 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, எப்ப போராட்டம் நடக்க முடியும்னா, நீ மறிச்சுடுவ, உன்னை பெட்டியில தூக்கி வச்சிருவாங்க, அந்த மேல ஒரு மூடி வச்சு மூடி ஆணி வச்சு டொக்க 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 டொக்கன்னு ஆயிடும். இப்பெல்லாம் ஹுக்கு போட்டுட்டாங்க. ஆணியில அந்த காலத்துல ஆணி இருப்பாங்க, அது வரை போராட்டம் இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப அந்த போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போமா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15. ஆகையால் நம்மளே தேறினவர்கள், பவுல் தன்னை தனியா சொல்ல மாட்டேங்க, ஒரு கூட்டத்தாரை சேர்த்துக்கிறார். யாவரும் இந்த சிந்தையில் இருக்கு. எந்த சிந்தை? 14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருட்காக.
அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புகிற ஒரு. சரி, இன்னைக்கு இதுல என்ன ஒரு வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப வருது அப்படின்னா சிந்தை. இந்த சிந்தைங்கிறது ஒரு வித்தியாசமான காரியம். அதாவது அந்த இருதயம் சிந்தை ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஒரு செய்தி நான் வாசிச்சேன். கேரளால ஒரு வயதான ஒருத்தர், பசங்கெல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, அவரை பார்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் லேடி தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தார். அப்போ ஒரு வாலிப பெண் வந்து வணக்கம் வைக்கிறா. ஐயா, நான் சமையல் நல்லா பண்ணுவேன், நான் குவாலிஃபைட் நர்ஸ், உங்களை முழுசாக நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். அவருக்கு ஒரே சந்தோஷம். பசங்கள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசுறாரு. இப்படி ஒரு பொண்ணை ஆண்டவர் எனக்கு அனுப்பியிருக்காரு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணை நம்பி கவரில் இருக்கிற காசு எப்படி எடுக்கிறது எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எங்கே காசு வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் அந்த பொண்ணு, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் பெண்ணாக மாறிட்டான். அக்கௌண்ட்லேருந்து எப்படி விட்ரா பண்ணணும், எவ்வளோ ரூபா விட்ரா, எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் அவர் தூங்கி முழிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தூங்கி முழிச்சு பார்க்குறாரு, அந்த பொண்ணை கூப்பிட்றாரு, பொண்ணை காண. அங்கே பார்க்குறாரு, டிவியை காண. இங்கே அவர் படத்துக்கு கட்டில் தவிர, நல்லா கேட்டுக்கோங்க, பேங்க்ல பார்த்தாலும் பேங்க்ல இருந்து பணத்தை ஃபுல்லாக விட்ரா பண்ணிட்டாரு. என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சிட்டு அந்த கட்டில் அந்த ஆளை மட்டும் கொல்லாம போயிட்டு அந்த பொண்ணு. சிந்தை. அந்த பொண்ணு உள்ள வரும்போதே அவர் மேல அன்பு கிடையாது. ஏன் நீ பெரிய கோடீஸ்வரன், எனக்கு நியூஸ் வந்துருச்சு, இப்படி நீ ஒரு ஆடு கொடுத்த, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து நினைச்சிட்டேன். அப்ப அந்த சிந்தையில அந்த பொண்ணுக்கு பந்தய பொருள் என்னன்னா சொத்து. அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரி, ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், தேவையான எழுதிக்கோங்க. PHRONEO, ஃபினோ. ஓ நீச்சு வாசி, ஃபினோ. PHRONEO. இது என்னன்னா have this attitude. ஆட்டிடியூடுங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல சிந்தை. ஆட்டிடியூடுங்கிறது உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லணும். இப்ப ஒரு டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர்கிட்ட போனா அந்த டாக்டர் வந்து சீரியஸா உட்காந்துருக்கணும். சொல்லுங்க, நடக்காது. திட்டி 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 போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ இப்படின்னா நீ செத்து போயிடும். இது ஒரு டாக்டர். இன்னொரு டாக்டர், நான் என்னையே சொல்றேன், யாராவது பேச வந்தா ஒரு ஜோக் அடிப்பேன், ஜோக் அடிச்சு தான் பேசுவேன். நான் அதில் வந்து எனக்குலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நேற்று ஒரு பொண்ணு வந்தா, இந்த இந்த எல்போ ஷோல்டர் கீழே விழுந்து ஒரு மாசம் அந்த பிள்ளை அசையாம ஒரு ஸ்லிங் போட்டு உட்காந்துருக்கா. நான் அந்த ஸ்லிங்கை நான் கலத்தி தூர போட்டு மூமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஐயோ வலிக்குது வலிக்குது. பாப்பா, நீ இப்படி இருந்தான்னா உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, பார்த்துக்கோ. அது ஒரு 10th படிக்கிற பொண்ணு. அது அந்த பொண்ணு நான் சொன்னேன், உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. உடனே அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. ஆட்டிரு பாப்பா அப்படின்னு சொன்னேன். நேற்றா வந்து உட்கார, அதுக்குள்ள அவங்க அம்மா இன்னும் 2 பேஷண்ட் கூப்பிட்டு வந்துருச்சு. இவன் நல்லா முடியலாம் விரிச்சுட்டு அது மாதிரி ஒரு வித்தியாசம் உட்காந்துட்டு இருக்கான். சாட்டை பார்த்தா இந்த பொண்ணுன்னு நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். நான் கேட்டேன், ஏமா இந்த பொண்ணு அன்னைக்கு பேக்கோட வந்தாலும், ஆமா சார், ஏமா நான் டோட்டலாக மறந்துட்டேம்மா, இப்படி நல்லா முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஸ்டைலாக உட்காந்து சார், அன்னைக்கு இந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் சார். அப்ப நான் வந்து சீரியஸா பேச மாட்டேன். என்னுடைய ஆட்டிடியூட் சரியா, மற்ற டாக்டர் ஆட்டிடியூட் சரியா எனக்கு தெரியாது. ஆனா இது என்னுடைய டெக்னிக், இந்த ஆட்டிடியூட். அப்ப அவங்கள்ட்ட பேசி கொஞ்சம் சிரிச்சு, அவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட். இது ஒரு இதுதான் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த ஆட்டிடியூட்ங்கிறது என்னன்னா, திங்க் திஸ் வே. பவுல் சொல்ற, இப்படி சிந்தி, திஸ் வே, இப்படி சிந்தி. எப்படி சிந்தி? கிறிஸ்து எதற்காக உன்னை அழைத்தார் அதை நீ அடைந்து கொள்ளணும். அதுக்காக நீ என்ன செய்யணும்? ஓடணும். ஓட்டம் டைரக்ஷன் மாறி இருக்கக்கூடாது. அதைத்தான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். சரி, பவுல் இன்னொரு காரியத்தை என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க, 2வது அதிகாரம் 16. பவுல் சிந்தை என்னன்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை.
இந்த கிறிஸ்தவன் சிந்தைன்னு சொல்லி இங்க முடிக்கிறாரு. அது எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் முக்கியம். எங்க இருந்து அந்த சிந்தையை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா 2வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை, இந்த குருது சபையை குறித்து பார்த்தீங்கன்னா நல்லா வன்மை கிடைக்குது. மேக்சிமம் ஒரு பாவத்தில் இருக்கிற சபை. அவங்க பாவத்தெல்லாம் குறித்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த பாவத்தை போய் தேட போறதில்ல. ஆனா அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? பாயிண்ட் நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அவரே என்று வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறிவிக்க தீர்மானம். அப்ப இந்த பாவம் நிறைந்த சபைக்குள்ள வந்துட்டார். இவர்களுக்கு ஒரு சிந்தையை கொண்டு வரணும். அது என்ன சிந்தைனா 2, கர்த்தருடைய சிந்தையை போதிக்கத்தக்கதை யாரு? அது எங்களுக்கு உண்டாயிருக்கு. என்ன அர்த்தம்னா சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை. பவுல் கொரிந்து சபைக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் மேல் நடந்த இயேசு நடந்தாரா? பேதுருவும் நடந்தார். ஆனா முங்கிட்டாரே, அங்க ஒரு ஜோக்கா இருக்கு. அப்படி சொல்லலாம். வானத்திலிருந்து அப்பத்தை இறக்கி கொடுத்தார், எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னா வேலை முடிஞ்சிச்சு. எதையுமே சொல்ல மாட்டேங்க. என்ன நடக்கலாம், எல்லாத்தையும் சொன்னார், நடந்த காரியத்தை தான் சொல்றாரு. ஆனா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தை என்னன்னா சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை. அந்த சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் பந்தய போல் கிடைக்கும். குறிப்பு நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொல்ல விரும்புகிறார்? 3வது வசனத்தில் பாருங்க. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். தன்னுடைய இருதயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த மக்களுக்கு நான் எப்படி போதிக்கிறது, எனக்கு பயமா இருக்கு. அது ஒரு சில அந்த டஃப்பான ஒரு நேரம் நடக்கும். கஷ்டமான நேரத்துல நம்ம முழிப்போம், அடுத்து என்ன செய்யறது. அந்த மாதிரி தான் பவுல் இருக்காரு. பாவம் பச்சை தண்ணியை போல ஓடிட்டு இருக்கு. எவனுமே கண்டுக்கிட மாட்டேங்கிறான். அவன் துணிகரமா பாவம் செஞ்சிட்டு இருக்கான். இருக்கிறது எங்க இருக்கிறான்? சபைக்குள்ள இருக்கிறான். அப்ப அந்த நடுக்கத்தோடு இருக்கிறாரு. அந்த நடுக்கத்தோடு இருக்கிறவருக்கு இதுதான் ஒரு பயம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மாமிசத்தை சார்ந்து கொள்ளாம ஆண்டவர் சார்ந்து கொள்வார். இது நம்பர் 2. 3வது பாருங்க, 4வது வசனத்துல பாக்குறேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய தேவனுடைய பலத்தால் இருக்கிறது. தேவனுடைய பலம். பவுல் அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தைக்கு 2 காரியம். என் மாமிசத்துல நான் செய்ய முடியும், ஆனால் அது வேஸ்ட். ஆனா தேவனுடைய பலன் தேவை. இந்த தேவனுடைய பலன் என்னைக்கு நமக்கு பிடித்து கொண்டு, என்னைக்கு தேவ பலத்தோடு நம்ம ஓடுறோமோ, எனக்கு எப்பவுமே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட உண்மையை எனக்கு ஒரு வருஷம் முடியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காரியம். 1, இந்த வருஷத்துல நான் பேக் ஸ்லைட் ஆகல, பின்மாற்றத்துக்கு போகல. இனி நான் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்டெப் குறைஞ்சிருச்சு. இப்ப என்னுடைய மரணம் என்னைக்குன்னு எனக்கு தெரியாது, அது ஆண்டவர் தெரியும். இப்ப நான் கிட்ட வந்துட்டேன். எதுக்கு கிட்ட? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள, நிச்சயத்துல போய் சேரப்போம். அவ அந்த சந்தோஷம் இருக்கும். அதான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற காரியம். 7வது வசனத்தை வாசிக்கும். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக, நம்முடைய மகிமை, இதுதாங்க மகிமை. இந்த மகிமை, நம்முடைய மகிமைக்கு நாம் போறதற்கு ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டார். மகிமை ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டமா இருக்கிற ரகசியத்தை, தேவ ஞானத்தையே போதிக்கிறோம். வசனத்தை பவுல் எங்க இருந்து எடுத்து எழுதியிருக்கார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஏசாயா 64வது அதிகாரம். ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களே, நீரே அல்லாமல் உலக தோற்றத்திற்கு முன்னே ஒருவன் கண்டதில்லை. இது தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு காரியம். இது தேவனுடைய சித்தம், சிந்தை. அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். அப்பதான் நாம் தொடர்ந்து ஓட முடியும். சரி, அடுத்து சிந்தை வர்றதுக்கு தேவை என்னன்னா, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், கிறிஸ்தவ சிந்தை உங்களுக்கு இருந்து தொடர்ந்து ஓடுறதற்கு 2 பேர் தேவை. ஒரு தடவை ஒரு கையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிடித்துக் கொள்கிறார். இன்னொரு கை பரிசுத்த ஆவியானவர் பிடித்துக் கொள்கிறார்.
பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து தேவ பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். 3 ஃபோர்ஸ் உள்ள நம்மளோட கூட இருக்கும்போது அது ஜாலியா போய் சேர்ந்துடும். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சரி, அடுத்து தேவை ஒரு ஒரு 2 காரியம் இணைந்து போக பாருங்க. மனுஷனுடைய ஆவி 11, தேவனுடைய ஆவி. மனுஷனுடைய ஆவி என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் வித்து கொடுத்துறாதப்பா, நமக்கு பிள்ளை குட்டி இருக்காங்க. பேதுருக்கு சொல்லுவாரியா, சப்பிரால், அண்ணனியா பார்த்துக்கோமா, கொடுத்துறாத. அது யார் சொல்ல? மனுஷாவி. ஆவியான சொல்லி விசுவாசத்துக்கு வந்தாச்சு, நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட வந்தார். வந்து பயங்கரமா வெயிட் குறைஞ்சிருக்குது, எனக்கு சுகர் இருக்குமோ அப்படின்னாரு. பார்த்தா 300 சொச்சம். மாத்திரையில் எழுதி கொடுத்தேன். பல மாதங்கள் கழிச்சு ஒரு வருஷம் முன்னாடி வந்தார். கேட்டேன், பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, அந்த ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கேன் பாஸ்டர் டாக்டர் அப்படின்னு. பிளட் சுகர் பார்த்தீங்களா? பார்க்கல, நான் விசுவாசத்தில் இருக்கேன் அப்படின்னாரு. நான் மாத்திரை போடுறேன். மாத்திரை போடுறேன், விசுவாசத்தில் இருக்கேன், பிளட் சுகர் பார்க்க மாட்டேன், என்னங்க பேசுறீங்க அப்படின்னு. அவர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஒன்று விசுவாசத்தில் இருக்கேன்னா ஆஸ்பத்திரி வரணும், வீட்டில் ஜோமன் ஆண்டோட பலன் கேட்டுக்கோ. டாக்டர்கிட்டையும் வருவார், பிளட் சுகரும் பார்ப்பாரு, மாத்திரையும் போடுவார், இதுவரை கரெக்டாக வந்துட்டாரு. ஆனால் அடுத்து பார்க்க மாட்டார். இது என்னன்னு எனக்கு தெரியாது. அடுத்து பாருங்க, இவைகளை 13 வசனம், தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியினாலே இவளை பெறுகிறோம். நாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 14 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜென்ம சுபாவ மனிதன். அந்த ஜென்ம சுபாவ மனிதன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? வீடு கிடைக்குமா, கார் கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா நோ. ஆனா அந்த ஜென்ம சுபாவம் மனிதன் ஆவிக்கேற்றல் நினைப்பான். இப்ப இதெல்லாம் தேவை. எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு காரியம் இருக்குது, அடிப்படை ஃபண்ட். இந்த இதுல இது நடக்கிறது. கொலைசியர் 3வது அதிகாரம் 16 இந்த பந்தய பொருளை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு இதுதான் பேசிக். இதை விட்டா ஒண்ணு நடக்கு. கொலைசியர் 3வது அதிகாரம் 16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே. இந்த கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள இல்லைன்னா வேஸ்ட். நான் செய்தி எழுதும் பொழுது எவ்வளவு வசனங்களோடு இணைத்து போகணுமோ இணைத்து போகணும். காட்டி கதை சொல்லாம இருக்க மாட்டேன், சம்பவங்கள் சொல்லாம இருக்க மாட்டேன். அந்த வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசம் பண்ணுது. உள்ள உட்கார்ந்து இருக்கணுங்க வாசனம். உள்ள வசனம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை விசனமான வாழ்க்கை. அது எப்படி இருக்கணும்? பரிபூர்ணமாக. சரி, ஒரு செக்ஷன் முடிச்சாச்சு, இன்னொரு செக்ஷனை பார்த்து நம்ம முடிக்க போயிடும். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு 2வது என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வேறே சிந்தை. இந்த வேறே சிந்தைங்கிறதுனா வேறே ஒரு ஆட்டிடியூட். சரி, இது யார் வெளிப்படுத்துவா? தேவன் வெளிப்படுத்தும். சும்மா ரோட்ல ஒரு வெளிப்படுத்த மாட்டாங்க. அது என்னன்னு பார்த்து நம்ம அந்த செய்தியை முடி கேட்கிறோம். தேவன் சிந்தையை வெளிப்படுத்துறார். யாருக்கு வெளிப்படுத்தினார்? யோபுக்கு வெளிப்படுத்துகிறார். வாசிப்போமா? யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 22வது அதிகாரம் 3 தேமானியாகிய எலிப்பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீர் நீதிமானா இருந்தால் சர்வ வல்ல நன்மை உண்டாகுமா, நீர் உங்களுடைய வழியிலே உத்தமா இருக்கிறது அவருக்கு ஆதாயம் இருக்கும். இப்படி சொல்லிட்டு 5வது உங்களுடைய அக்கிரமம் பெரியது. இவர் எதுக்கு வந்தாருன்னா ஆறுதல் சொல்றதுக்கு வந்தாரு. பிடிச்சு கிளின்னு கிழிச்சுட்டு இருக்காரு. முகாந்திரம் இல்லாமல் உன்னுடைய சகோதரருடைய கையிலே வாங்கி ஏழையின் வசதிகளை பறித்துக் கொண்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்படி செஞ்சாரா? இல்ல. இதுதான் சாத்தான் குத்துறான். 3வது நீர் நீதிமானா இருந்தால் நீர் நீதிமானா இருந்தால் நீ நீதிமான் கிடையாது. பிடிச்சு இதான் நடக்கும். இதுல சந்தேகமே கிடையாது. இப்படி சொல்லிட்டே இருக்காரு. 5வது வசனம் பாருங்க, உம்முடைய பொல்லாப்பு மிகவும் பெரிது, உம்முடைய அக்கரங்கள் முடிவு. நான் வாசிக்கும் போது தலை சுத்திடுச்சு. யோபுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஆண்டோடைய இருதயம் எப்படி இருக்கும்?
வேதனை வேதனை வேதனை. அப்படி இருக்கும்போது 12வது வசனத்தை வாசிப்போம். தேவன் பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிறார் அல்லவோ, அப்படி உன்னதத்தில் இருக்கிற என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு முடிக்கும்போது அவர் வெளிப்படுத்துகிறார். 42வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோப் பேசின பின்பு கர்த்தர் தேமானாகிய எலிப்பாசை நோக்கி பேசுற. எலிப்பாஸ்ட பேசுறாரு, யோபுட்ட பேச மாட்டேங்கிறாரு. உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் என் கோபம் மூழ்கிறது. தேவன் வெளிப்படுத்துறார், வேற சிந்தனை அவர் வெளிப்படுத்துறார். நமக்கு நம்ம வேலையே கிடையாது. என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமா பேசவில்லை. ஆகையால் என்று சொல்லிட்டு, நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தீனத்திற்காக தக்கதாக நடப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறார். யோபு முகத்தை பார்க்கிறார், என்ன செய்ய போறான்னு சொல்லி. யோபு என்ன செய்யறாரு, இங்கதான் பீக். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யப்படுது. கர்த்தர் யோபு கூடிய சிறையிருப்பை மாத்தணும்னா அவன் நண்பனுக்காக ஜெபிக்கணும். இதாங்க, இதுதான் கர்த்தர் சிந்தையை வெளிப்படுத்துவார். வேற சிந்தை. இப்ப நமக்கு ஒரு சிந்தை இருக்கணும். அப்படி வேற ஏதாவது சிந்தை வந்துச்சுன்னா நீங்க கவலைப்படாம போயிட்டு இருக்க. உங்க சிந்தை கரெக்டா இருக்கணும், அது மாறக்கூடாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் சிந்தை அந்த பந்தய பொருள் மேல இருக்க வேண்டும் ஐயா. எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவர்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஓடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.